வாக்காளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம தேர்தல் 7 கட்டங்களாக முடிவடைந்தது. யார் வெற்றி பெறுவார்கள், யார் பிரதமர் ஆவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி 7 கட்ட தேர்தலுக்கு பிறகு நேற்று, அதாவது 1/6/2024 மாலை 6:30 கருத்து கணிப்புகள் வந்தது. அந்த கருத்து கணிப்புகள் அதாவது பல தடவை கருத்து கணிப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். சில கருத்து கணிப்புகள் உண்மையாகவும் இருந்திருக்கின்றது, சில கருத்து கணிப்புகள் சரியாக அமைவதும் இல்லாமல் இருந்திருக்கிறது. இருந்தாலும் நமது கருத்து கணிப்புகளை தாண்டி ஜோதிடம் அன்றைய அந்த நேரத்தின், அதாவது 1/6/2024 மாலை 6:30 இந்த கருத்து கணிப்பு சரியாக உண்மையாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரசன்னம் மூலம் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சோம். இருந்தால் அரசியலுடைய ஒரு ஆர்வமோ பெரிய ஈடுபாடோ இல்லை என்றாலும் கூட இதை இந்த கருத்து கணிப்பு வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே மட்டும் நம்ம போய் ஒரு பிரசன்னம் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். அதே போல் லக்னம் விருச்சிக லக்னம். அந்த லக்னாதிபதி நேற்று சரியான இடத்தில் இல்லாததுனால இந்த கருத்து கணிப்புகள் அதிகமாக பொய்த்துவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசன்னம் அமைகின்றது. அப்படி பிரசன்னம் அமையும் போது என்ன மாதிரி பொய்த்து விடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட மெஜாரிட்டி யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தினுடைய வேலை. ஏன்னா எப்போவுமே நம்ம போடக்கூடிய ஒரு பிரசன்னத்துக்கு முதல்ல அந்த லக்ன பலம் நன்றாக இருக்க வேண்டும். அப்போது கண்டிப்பாக இந்த வட்ட அரசியல் வெற்றிக்கு பிறகு வரக்கூடிய சூழ்நிலையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் அதிகமாக பொய்யாகக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றது. ஒரு கட்சிக்கு முழுமையான ஆதரவும் கொஞ்சம், அதாவது நம்ம முழு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அறுதி பெரும்பான்மையை விட அதிகமான சீட்டுகள், ஒரு 50லிருந்து 100 சீட்டுகள் வரை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்கு கிட்டத்தில் வருவாங்களே தவிர பெரும்பான்மை கிடைப்பதே கஷ்டம் அப்படிங்கிறது பிரசன்னம், ஜோதிட பிரசன்னம். இது என்னுடைய தெய்வத்தை கூப்பிட்டு தெய்வத்தை முறையாக இந்த பிரசன்னம் இது பண்ணியிருக்கோம். அந்த பிரசன்னத்தினுடைய உண்மை நிலை அப்படிங்கிறத நம்ம பின்னால் இது பண்ணுவோம். இருந்தாலும் நமக்கு என்ன அந்த பிரசன்னத்தில் கொடுத்துருந்ததோ அந்த உண்மையை பறைசாற்றுவதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, தயங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நம்ம அந்த பிரசன்னத்தை கொடுக்குறோம். ஆனாலும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் போராடி கொஞ்சம் பிரச்சனைகளோடு தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த பிரசன்னத்தில் அமையக்கூடிய சில உண்மைகள். அதாவது 7ஆம் இடத்துல, அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு. அப்போது கொஞ்சம் கூட்டணி ஆட்சி, கொஞ்சம் முரண்பட்ட கூட்டணி ஆட்சி கூட வரக்கூடிய அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி தெரிகின்றது. அதனால் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் மாந்தி இருக்கிறதுனால அந்த ஆட்சியினுடைய பலமும் கொஞ்சம் குறையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ஒரு விஷயம். ஏன்னா இந்த பிரசன்னத்தை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம முழுமையாக இருந்தாலும் அரசியல் முழுமையாக தெரியாதது அப்படிங்கிறதுனால அதை நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணாமல் பிரசன்னம் என்ன கொடுத்துருக்கு, நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய பேப்பர்கள், நியூஸ் பேப்பர்கள் இதுகளோடு இந்த பிரசன்னம் நமக்கு உண்மையாக இருக்கும். ஏன்னா பிரசன்னம் உண்மையாக சரியாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கருத்து கணிப்புகள் உண்மையாக இருக்கும். ஆனால் பிரசன்னம் கொஞ்சம் சரியாக அமையலை அப்படிங்கிறதுனால இந்த கருத்து கணிப்புகள் சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பிரசன்னத்தினுடைய நம்ம என்ன சொல்கிறோம் அந்த கூற்று அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். நன்றி.